வணக்கம். இப்போ பிரெட்டு பொட்டுக்கடலை வச்சு ஒரு போண்டா செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரெட்ல வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட கடலை மாவு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு இது. அப்புறம் இது வந்து மைதா மட்டும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன், 1 1/2 போட்டுக்கிறேன். அதோட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி அடிச்சேன்னா அதோட இஞ்சி, சில காரம், பச்சை மிளகா, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இருடிச்செல்லாம் போட்டு தரேன். கருவேப்பிலை, இப்போ கொஞ்சமா வந்து மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுல வந்து காரம் வந்து எப்பவும் போல உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியா, ரொம்ப தளதளன்னு செய்யக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும், கூட கூடன்னு. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதெல்லாம் உடனே நம்ம வந்து செஞ்ச உடனே அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டுருணும். அது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காது. இந்த அளவுக்கு செஞ்சிடணும். இப்போ உருண்டை வந்து உங்களுக்கு தேவையான சைஸு உருண்டையை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்ததுனால நல்லா டேஸ்டாக இருக்கும். பொட்டுக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பிரெட்டும் சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சாப்பிடணும் போல, ஒரு போண்டா சாப்பிடணும் போல இருந்ததுன்னா உடனே செஞ்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணதான் எடுத்து வச்சுக்கணும், ரெடியாக கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ரெடி பண்ணதான் கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ
கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்க எல்லாம் சூடாயிருச்சு. என்னன்னா நல்லா போட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு குட்டி குட்டியாக பால்ஸ் வேணாலும் நீங்கள் அதே மாதிரி உருண்டை செஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி துருவி போட்டிருக்கோம். இது அப்படியே வெறுமனே சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு புதினா சட்னி, தக்காளி சட்னி இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல அழகா நல்ல கலர் மாறி வருது. ரொம்ப கருக விடாம கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோடனே எடுத்துருங்க. தேங்காய் சட்னி கூட நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அந்த சட்னி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். போண்டா, வடை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுட சுட எண்ணெயில் எடுத்து போட்டுட்டு வச்சு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இன்னும் 2 கூட சாப்பிடலாம். இந்த ப்ரெட்டு வித்தியாசமான நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கூட ரொம்ப கலர் மாறிடும், அதனால இப்போ இதை எடுத்துடலாம். பால்ஸ் பாருங்க, பார்த்த உடனே குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்லேயே இந்த பொருள் இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் உடனே சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். ப்ரெட் பொட்டுக்கடலை போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாய்.